வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு MMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா குரோம்பட் ரயில்வே ஸ்டேஷன் நியர் பைலுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா நமக்கு வந்து வைஷ்ணவா காலேஜோட நியர்பையில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியானது வரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து டைரெக்டாக ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த வீடு இருக்கிறதுக்கு அப்படியே ஒட்டி இருக்கக்கூடிய நமக்கு அந்த ரோடை காட்டியிருக்கேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். 30க்கு 60 ஈஸ்ட் ஃபேஸிங்கு 16 ஃபீட் ரோடு. ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி வரும். 20 ஃபீட் ரோடு இருக்கிறதுலேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி வரும். இந்த ப்ராப்பர்ட்டியானது பார்த்திங்கன்னா நமக்கு ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு 1.5 கோடி கேட்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஓல்டு ஹவுஸ் இது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போர்ஷனாக பார்த்திங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது நம்ம வந்து டெமாலிஷன் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேவிக்கும் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ ஜேவி கட்டினாலும் பார்த்திங்கன்னா G+1 மட்டும் தான் நமக்கு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை அவுட்ரேட் யாராவது வாங்குறாங்கன்னா ஓன் யூஸுக்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு லோனுக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லோனில் வந்து ஒரு 20 lakhs கிட்ட லோன் இருக்குது. ஸோ பெண்டிங் கட்டிகிட்ருக்காங்க, கரண்டில் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நல்ல ப்ரைம் லொக்கேஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக அந்த சரௌண்டிங்கில் டெஃபினட்டாக தெரியும். நிறைய ரோடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16 ஃபீட்டு 20 ஃபீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் பழைய லேஅவுட்டுன்றதால. அதனால் பார்த்தோன்னா நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் போகுமா, லாரி போகுமா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு 16 ஃபீட்டோ 20 ஃபீட்லேயே கண்டிப்பாக கார்லாம் ஈஸியாக போகுங்க. ஏன்னா அதோட வித்தே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 7 அடி 8 அடி தான் இருக்கும். அதனால் பார்த்தோன்னா நம்ம லோடு இறக்குறது ஏற்றுறது இந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லாரி கூட இதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். சின்ன சின்ன லாரியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ 20 ஃபீட் ரோடு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே 3வது பில்டிங் நமக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி பார்த்தோன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. மிஸ் பண்ணுறதையும் மேலும் டீட்டெயிலுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.